Hi students, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SN1 and SN2 உடைய NCERT problem as well as previous year நீட்ல கேட்ட क्वेश्चंस தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். பட் இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா சின்ன ட்ரிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ண போறோம். பட் ஆனா SN1 SN2 பத்தி கம்ப்ளீட்டான ஐடியாவை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை மறக்காம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சின்ன ட்ரிக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி வந்து SN1 SN2 கேட்டகரைஸ் பண்றது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஈஸியான டேபிள். SN1க்கான டேபிள், SN2க்கான டேபிள். இதில் குறிப்பாக இந்த 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த சால்வெண்ட், இது ரெண்டுத்தை வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். சின்ன ட்ரிக்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் SN1ல் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் சொல்கிறேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனில் இருக்குது அந்த எக்ஸப்ஷன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.6. In following pairs of halogen which will be undergo SN2 faster. So SN2 உடைய ஆர்டர் என்னென்னா 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ இந்த ரெண்டு பேர் எடுத்துப்போம். இதில் குளோரின் கனெக்டாக இருக்கிற கார்பன், இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது டேரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்டாக இருக்குது? 2 கார்பன். அப்போ இது என்னென்னா 2 டிகிரி கார்பன். இப்போ இந்த கேஸ் எடுத்துப்போம். இதில் குளோரின் கனெக்டாக இருக்கிற கார்பன் டேரெக்டாக எத்தனை கார்பனோட கனெக்டாக இருக்குது? ஒன்லி 1. ஸோ அப்போ இது வந்து 1 டிகிரி. அப்போ SN1 ஆர்டர் என்ன பார்த்தோம்? 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி. அப்போ இதுதான் 1 டிகிரி. ஸோ இட் வில் பி மோர் ஃபாஸ்டர் ஃபார் SN2. அடுத்து இந்த கேஸ் எடுத்துக்கும். இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஹாலஜன் கனெக்டாக இருக்கிற கார்பன் டேரெக்டாக பார்த்தா எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு? 1 கார்பன். இதுவும் எத்தனை கார்பனோட தான் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு? 1 கார்பன். அப்போ இது ரெண்டுமே என்னது தான்? ப்ரைமரி தான். பட் இங்கே விஷயம் என்னென்னா SN2 வரும்போது எது சீக்கிரம் வெளியே போகும் அப்படின்னா லிவிங் குரூப் எஃபெக்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. இதுதான் அந்த லிவிங் குரூப் ஆர்டர். ஸோ வந்து அந்த குரூப்பில் அயோடின் இருந்தால் அயோடின் வந்து சீக்கிரம் வெளியே போயிடும். ஏன்னா அயோடினோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அயோடின் பாண்டை வந்து ஈஸியாக க்ளீவ் பண்ணிட முடியும். ஏன்னா இதுலேருந்து அயோடின் சீக்கிரம் வெளியே போயிட்டால் உள்ளே வர இன்கமிங் குரூப் என்ன பண்ண முடியும்? சீக்கிரமாக வர முடியும். ஸோ அதனால் வந்து அயோடின் வில் பி மோர் ஃபாஸ்டர் ஃபார் SN2, குளோரின் வில் பி ஸ்லோ ஃபார் SN2. ஸோ ஆப்ஷன் வந்து 1. அடுத்து predict the reactivity order for the following compound in SN1 and SN2 reaction. சரியா? இப்போ for 4 isomeric bromobutanes. ஸோ இதுதான் வந்து 4 isomeric butane for bromide. பியூட்னா 4 கார்பன். ஸோ 1 2 3 4, இதுலேயே 4. ஸோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ப்ரோமினை கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா SN1 as well as SN2 ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு SN1க்கு எழுதி அந்த ஆர்டர் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ SN1 ஆர்டர் என்னது? 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் தேர்ட் ஒன் தான் என்னது? 3 டிகிரி. ஸோ இட் வில் பி மோர் ஃபாஸ்டர் ஃபார் SN1. அடுத்து இப்போ இந்த ப்ரோமின் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோமின் கனெக்டட் கார்பன் எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு? 2 கார்பன். அப்போ இது 2 டிகிரி. அடுத்து இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ப்ரோமின் கனெக்டட் கார்பன் டைரக்ட்லி கனெக்ட் வித் ஒன்லி 1 கார்பன். அட் த சேம் டைம் இங்கேயும் ப்ரோமின் கனெக்டட் கார்பன் டைரக்ட்லி கனெக்ட் வித் ஒன்லி 1 கார்பன். பட் அப்போ இதுவும் 1 டிகிரி, இதுவும் என்னது? 1 டிகிரி. இது ரெண்டுத்தில் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் பாருங்கள், ஒரு CH3 பிரான்ச்சாக இருக்கா? ஸோ இந்த பிரான்ச் வந்து பார்த்தோன்னா இந்த கார்பனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பட் இங்கே என்ன இல்லை? நோ பிரான்ச். அதாவது இப்போ இந்த CH3ன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த CH3 ஸோ ஃபார் அவே ஃப்ரம் த ப்ரோமின். ஸோ இந்த CH3 பக்கத்திலே இருக்கிறதுனால இதுக்கு டொனேட்டிங் நேச்சர் அதிகமாக இருக்கும். இதுக்கு டொனேட்டிங் நேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 4, அப்புறமா ஆப்ஷன் 1. 1 டிகிரிக்குள்ளே வரும்போது CH3 பக்கத்திலே இருக்கும்போது இந்த இது வந்து SN1 வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? இதை பற்றியுமே அந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கட்டாயம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே என்ன பண்ணலாம்? SN2க்கு இந்த ஆர்டர் அப்படியே என்ன பண்ணிக்கணும்? இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். 1 4 2 3. ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த சம் போயிடும். அடுத்து சம் 2. இதில் பார்த்தோன்னா பென்சின் கனெக்டட் கார்பன்ஸ் இருக்குது. இதை வந்து முதல்ல பிரித்து எழுதிக்கணும் ஸ்ட்ரக்சர் வைஸ். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம் அந்த ஃபார்முலாஸை. வழக்கம் போல் முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா SN1 எழுதிட்டு அந்த ஆர்டர் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போது இது வந்து ப்ரோமின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வழக்கம் போல் SN1 ஆர்டர் என்ன? 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. அப்போ இதில் ஃபோர்த் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோமின் கனெக்டட் கார்பன் வித் டைரக்ட்லி கனெக்ட் வித் 1 2 3. அப்போ இது என்னது? 3 டிகிரி. இந்த கேஸ் எடுத்துப்போம். ப்ரோமின்
bromine connected carbon directly connect with only one carbon, அப்போ இது 1 degree. ஸோ fourth one வந்து more favor for SN1, இது 1 degree, இது வந்து least favor for SN1. இப்போ அடுத்து இந்த ரெண்டு கேஸ் எடுத்துப்போம். இப்போது இந்த bromine connected carbon directly connect with 1 and 2 ரெண்டு கார்பன், அப்போ இதுவும் என்னது 2 degree. At the same time the bromine connected carbon connected with directly 2 கார்பன், அப்போ இதுவும் என்னது 2 degree. அப்போ ரெண்டுமே என்னது 2 degree. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே கிளாஷ் வரும்போது எது வந்து மோர் ஃபேவராக இருக்குன்னா செகண்ட் ஒன் தான், அப்புறமா தேர்ட் ஒன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த செகண்ட் ஒனில் வந்து ரெண்டு பென்சின் ரிங் இருக்குது தெரியுதா. பென்சின் ரிங் வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இங்கே ஒரு பென்சின் ரிங் தான் இருக்குது, அப்போ இதை விட இது வந்து என்னது லெஸ் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ இப்போ அதனால் 4, 2, 3 அப்புறம் 1. இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானை பற்றிலாம் அந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், கட்டாயம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 10.7 SN1-2 மெக்கானிசம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேஸ் எடுத்துப்போம், 1 and 2. இது ரெண்டுத்தில் எது SN1-2 ஃபேவராக இருக்குன்னா SN2ஓட ஆர்டர்னா 1 degree, 2 degree, 3 degree. இப்போ பார்ப்போம். ஹாலஜன் கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 1 கார்பன், தட் கார்பன் கனெக்டட் வித் 1 கார்பன், அப்போ இது என்னது 1 degree. இப்போ இங்கே bromine கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 2 கார்பன், அப்போ இது என்னது 2 degree. அப்போ ஆர்டர் வந்து 1 degree. அப்போ இதுதான் என்னது SN2 வந்து ஃபாஸ்டர். இப்போ அடுத்து இந்த ரெண்டு கேஸ் எடுத்துப்போம். bromine கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 2, அப்போ இது 2 degree, இது வந்து 3 degree. அப்போ இது ரெண்டுத்தில் எது மோர் ஃபேவர்னா 3 degree தான் மோர் ஃபேவர், 2 degree தான் மோர் ஃபேவர். ஸோ ஆப்ஷன் வந்து இது. இப்போ அடுத்து இந்த ரெண்டு கேஸ் எடுத்துப்போம். இப்போ இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம SN1ல் பார்த்தோம்ல ஒரே ப்ராப்ளம், அதே மாதிரி தான் SN1ல். ஸோ இதில் பார்த்தோம்ல இதுவும் 1 degree, இதுவும் 1 degree. பட் இதில் CH3 வந்து பக்கத்தில் இருக்குது, இது CH3ல் எங்கே இருக்குது, தூரமாக இருக்குது. அப்போ அது வந்து என்ன ஃபேவர் பண்ணிச்சு, SN1 ஃபேவர் பண்ணிச்சு. அப்போ SN2க்கு அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும், இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இதில் பாருங்கள் CH3 1, 2, 3வது கார்பன், இங்கே CH3 1, 2, 3 4வது கார்பன். ஸோ CH3 பக்கத்தில் இருந்தால் SN1 ஃபேவர். அப்போ SN2க்கு CH3 என்னவாக இருக்கணும், ஃபார் அவேவாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் வந்து இதுதான் SN2 ஃபேவர், இது வந்து என்னது SN1 ஃபேவர். சரி, அப்போ ஆப்ஷன் வந்து இது. அடுத்து 10.8. இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துப்போம். இதில் பார்த்தோன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஃபேர் ஒன் இஸ் SN1 மெக்கானிசம். இப்போ இது வந்து ஒரு கார்பன். ஸோ இந்த கார்பன் எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு, 1, 2, 3. அப்போ இது என்னது 3 degree. இதில் கனெக்ட் ஆகிருக்க குளோரின் எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு, 2 degree. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், SN1 என்னது 3 degree. ஸோ அப்போ இதுதான் என்னது SN1 மோர் ஃபேவர். இப்போ இந்த ரெண்டு கேஸ் எடுத்துப்போம். குளோரின் கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 1 degree. அப்போ குளோரின் கனெக்டட் கார்பன் வித் 2 கார்பன், அப்போ இது என்னது 2 degree. அப்போது 1 degree 2 degree ஆனால் SN1 வந்து 2 degree. ஸோ ஆப்ஷன் வந்து இது. இதே பேசிக் ஐடியா வச்சுட்டு 10.16 வந்து எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோடைய இதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 9, கன்சிடர் த ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஸோ புரோமின் இங்கே இருக்குது. இந்த புரோமின் கனெக்டட் கார்பன் எத்தனை கார்பன், 1 கார்பன். அப்போ இது என்னது 1 degree கார்பன் செயின். இதில் என்ன நடக்குதுன்னா சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஓகேவா. அப்போ சப்ஸ்டியூஷன் நடக்குது. என்ன சப்ஸ்டியூஷன்னா 1 degree கார்பனில் என்ன சப்ஸ்டியூஷன் ஃபேவர் பண்ணும், 1 degree கார்பன்னா என்ன ஃபேவர் பண்ணும், SN2. அப்போ இது என்ன மெக்கானிசம், SN2 மெக்கானிசம் ஃபஸ்ட்டு. இப்போ கீழே வந்து 4 சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சால்வெண்ட்டில் எது வந்து ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். SN2உடைய இது வந்து சால்வெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா ப்ரோட்டிக் சால்வெண்ட் சொல்லுவாங்க. SN1 வந்து ப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே, இப்போது இந்த கேஸ் எடுத்துப்போம். செகண்ட் ஆர்டருக்கு எதெல்லாம் இருந்தால் மோர் ஃபாஸ்டர், DMS, DMSO4, ME cyanide, அசிட்டோன். இப்போது இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் DMF இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. ஏன்னா இது SN2, ஏன்னா 1 degree கார்பன் இருக்குது. அப்போ SN2வாக இருந்தால் அது என்ன பண்ணும், DMF தான் என்னவாக இருக்குன்னா மோர் ஃபேவராக இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து சி. இப்போ அப்படியே கொஷின் நம்பர் 5. பிஃபோர் த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, SN1ல் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் அண்டர்கோ ரியாக்ஷன் ரெசிமேஷேஷன். அப்போ ரெசிமேஷேஷன் எதில் நடக்கும்னு முதல்ல பார்க்கணும். இப்போ SN1ல் பாருங்கள், ரிட்டன்ஷன் ப்ளஸ் இன்வர்ஷன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெசிமேஷேஷன் சொல்லுவாங்க. இதுவே வந்து SN1ல் பாருங்கள் வெறும் இன்வர்ஷன் மட்டும்தான் நடக்கும். இதையுமே வந்து நான் தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்.
இப்போ SN1ல அப்போது ரெசிமிக்னா என்னது SN1. அப்போ SN1னா என்ன ஃபேவர் 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் 2 வந்து என்னது 1 டிகிரி. அப்போ இது என்ன வராது SN1 வராது, இட்ஸ் ஒன்லி ஃப்ளோ ஃபார் SN2. அட் த சேம் டைம் இதுவும் எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் என்னது 1 டிகிரி. ஸோ அப்போ இதுவும் என்ன ஃபேவர் SN2 தான் ஃபேவர் பண்ணும். ஆனால் ஆப்ஷன் 4 எடுத்துக்கிட்டோன்னா திஸ் கார்பன் கனெக்டட் வித் 1 2. அப்போ இது வந்து SN1 ஃபேவர் பண்ணும், ஏன்னா இது 2 டிகிரி கார்பன். இந்த கார்பன் எத்தனை கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு 2 கார்பனோட. அப்போ இது 1 டிகிரி கார்பன், இதுவும் 1 டிகிரி கார்பன், பட் இது வந்து 2 டிகிரி கார்பன், இதுவும் என்னது 1 டிகிரி கார்பன். அப்போது ஆப்வியஸ்லி இது வந்து என்ன வரும்னா SN1 வந்துடும், அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. சரி, அதாவது ஆப்ஷன் 4 வந்து என்ன வந்துடும் SN1. அப்போது இதில் பாருங்கள் 2 பேராக கொடுத்துருக்காங்களா, ஓகேவா. ஆக்சுவலாக ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா இதுவும் எதை ஃபேவர் பண்ணுன்னா SN1 தான் ஃபேவர் பண்ணும். ஏன் இது SN1 ஃபேவர் பண்ணும் அப்படின்னா இதில் குளோரின் கனெக்டாக இருக்கிற கார்பன் டேரெக்டாக இதோட கனெக்ட் ஆகிருக்கு, பென்சினோட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ அப்போ பென்சினோட கனெக்ட் ஆகிருந்தாலே அது மோஸ்ட் ஃபேவர் ஃபார் SN1. பொதுவாக பென்சின் கனெக்ட் ஆகிருந்தால் மோர் ஃபேவர் ஃபார் SN1, ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர். ஸோ அட் த சேம் டைம் பென்சின் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும் கிடையாது. ஸோ இதுதான் அந்த 2 எக்ஸப்ஷன். ஒன்று பென்சினோட கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன் 1 டிகிரியாக இருந்தாலும் அது மோர் ஃபேவர் ஃபார் SN1. அட் த சேம் டைம் இப்போ ஒரு வேளை இங்கே வந்து ஒரு குளோரின் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ வேறு குளோரின் கனெக்டட் கார்பன் கனெக்டட் வித் 1 கார்பன். அப்போ இது 1 டிகிரி தானே. இப்போ 1 டிகிரினா எது ஃபேவர் பண்ணியிருக்கணும் SN2 தானே ஃபேவர் பண்ணியிருக்கணும். ஆனால் இதுவும் எதை தான் ஃபேவர் பண்ணும் SN1 தான். ஏன் அப்படின்னா இங்கே கார்பன் கனெக்டட் வித் டபுள் பாண்ட். ஸோ அதனால் இட்ஸ் மோர் ஃபேவர் ஃபார் SN1. இது 2 தான் அந்த எக்ஸப்ஷன். ஸோ வந்து அப்படி பார்த்தா 4 and 1. ஸோ ஆப்ஷன் வந்து டி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.